வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான். கேது என்ன செய்வார்? ஓகே, தொடர்ந்து கேது என்ன செய்வார்னு தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதான் அந்த இந்த இந்த நாம் கொடுக்கக்கூடிய ஒரு சில ஹிண்ட்ஸு. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஒரு லைவில் வந்தது தான். நான் போட மாட்டேன்னு தான் சொன்னேன். பட் இருந்தாலும் அந்த நபர் என்னுடன் மறுபடியும் பேசி, பரவாயில்ல சார் நீங்கள் போடுங்க அப்படின்னார். ஸோ அந்த ஜாதகம் இதுக்கு நான் வந்து இன்ஃபேக்ட் பலன் சொல்லி இருக்கேன். அது வந்து அவர் தான் எனக்கு கன்ஃபார்மே பண்ணினார். சார் நீங்கள் மறந்துருப்பீங்க, நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் சார், நீங்கள் எனக்கு இது பலன் சொல்லியிருக்கீங்கன்னு. பாண்டிச்சேரி, லக்னம் 10 டிகிரியில், லக்னத்தில் லக்னாதிபதி ஏறக்குறைய பௌர்ணமி சந்திரனாக. ஏன் பௌர்ணமி சந்திரன்? இவர் 11 டிகிரியில் இருக்கார். 11 டிகிரியில் இருக்கார். சூரியன் 22 டிகிரியில் இருக்கார். குரு 7 டிகிரியில் இருக்கார். குறிப்பாக குரு சூரியனிடம் அஸ்தமனம் ஆகலை. புதன், சுக்கிரன், செவ்வாய், சனி 26, இடத்துல புதன் 10, சுக்கிரன் 26, செவ்வாய் 5 டிகிரி. கேது 28 டிகிரி. ஸோ இந்த தசை என்ன நடந்தது இவருக்கு? புதன் தசை 2020 முடிஞ்சு போச்சு. அதன் பின்பு கேது தசை 2020 2027 வரைக்கும். அதில் கேது தசையில் சுக்கிரபுக்தி 21 4/22 வரைக்கும். ஸோ இதான் இந்த ஜாதகம் வருது. ஸோ மேம்போக்காக பார்த்தோன்னா ஜாதகம் எப்படி இருக்கு? யோக ஜாதகம். எப்படி சார் யோக ஜாதகம்னு சொல்கிறீங்க? லக்னத்தில் லக்னாதிபதி மிக மிக வலிமையாக உக்காந்துருக்கார். ஏறக்குறைய பௌர்ணமி சந்திரன். எக்ஸலண்ட்டான ஜாதகம். லக்னத்திற்கு 6ல் 6ஆம் அதிபதி மறைந்து உக்காந்துக்கிட்டு இருக்கார். எக்ஸலண்ட்டான ஜாதகம். லக்னத்திற்கு 7ல் புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன், இவங்க முக்கூட்டு. அதில் செவ்வாய், அதாவது இந்த லக்னத்திற்கு ராஜயோகாதிபதி உச்சமாகி சுக்கிரனுடன் சேர்ந்து இந்த இடத்துல சூரியனிடம் கொஞ்சம் அஸ்தமனம் ஆகியிருப்பார் செவ்வாய். அந்த அஸ்தமன தோஷத்தை நிவர்த்தி செய்வது சந்திரனுடைய பார்வை. ஐயோ, அட்டகாசமாக தக 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 தகன்னு மின்றார் அந்த இடத்துல செவ்வாய். செவ்வாயுடைய காரகமான கட்டிடம், விளையாட்டு, இதிலெல்லாம் அப்படியே துள்ளி கூச்சின்னு போகணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கணும் அவர். கட்டிடமு, விளையாட்டு, அப்படியே போய் கிரிக்கெட்டு, இதெல்லாம் நல்லா விளையாடணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? 8ல் சனி, கேது மற்றும் கேதுக்கு வீடு கொடுத்த குரு ஆட்சியாக மூலத்திரிகோணத்தில் இருக்க கேது சூப்பராக உட்காந்துட்டு இருக்கார். பொதுவாக கேது கெடுக்க மாட்டார். பாவம், அவர் 9ஆம் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய கேது கெடுக்க மாட்டார். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு போதிக்கப்பட்டது. இந்த லக்னம் அடுத்து என்ன பண்ணுவீங்க? நான் பதில் சொன்னதுக்கப்புறம் லக்னம் தப்புன்னுவீங்க. ஆனால் அவ்வளோலாம் வந்து யாரும் முட்டாள்கள் கிடையாது. லக்னத்தை நீங்கள் மாற்றினாலும், நான் மறுபடியும் சொல்கிறேன், 10 டிகிரியில் இருக்குது. லக்னம் மாறணும்னா அரை மணி நேரத்துக்கு மேலே மாற்றணும். லக்னத்தை நீங்கள் மாற்றினாலும் சுபத்துவம் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுல்ல. அதாவது எப்பவுமே சொல்லக்கூடிய அதே இதுக்கு வந்துடும். மகர லக்னமாகி லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் சூரியன்
பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருந்து குருவோடைய பார்வையில் இருக்கும்போது சுப ஆதிபத்தியமாக அந்த சூரியன் இருக்கும் இடத்தில் இருந்து அவரை நகர்த்தி நல்லவைகளை செய்யும். இதுதான எக்ஸாம்பிள். இது வந்து திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ், த ஒன்லி எக்ஸாம்பிள். நல்லவையை செய்யும், இதுதானே ஒரு எக்ஸாம்பிள். அப்போது இதை நீங்கள் மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க, எனக்கு டவுட் இல்லை. நான் அவர்கிட்ட பலன் ஏன்னு சொன்னதுக்கப்புறம் ஏன்றதை அவருக்கு அவ்வளோ நல்லா புரிஞ்சுது. மிதுன லக்னம் என்னை பொறுத்த மட்டும் ஒரு கடக லக்னம், பர்ஃபெக்ட் கடக லக்னம், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுதான் நடக்கும்ன்றத அவர்கிட்ட இந்த பீரியடில் தான் அது நடந்திருக்குன்றத சொன்னேன் அவர்கிட்ட. ஸோ அப்போது இங்கே வந்து என்ன நடந்தது? செவ்வாயோடைய துறையில் தானே அவர் இருக்கணும். செவ்வாய் சுபத்துவமாக இருக்கார், உச்ச பலத்தில். அந்த இடத்துல புதன் மற்றும் சுக்கிரனுடன் சேர்ந்து பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையிலிருந்து லக்னமும் லக்னாதிபதியும் பலமாக உட்காந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜாதகருக்கு கேது தசை எப்படி இருக்கும்? கேது என்ன செய்வார்? சரி, புதன் தசை எப்படி இருந்தது, கேது தசை என்ன செய்யும்? புதன் தசை சின்ன வயசுலேயே வந்துருச்சு, சின்ன வயசு. கேது தசை என்ன செஞ்சது? கேது வந்து பொதுவாக கேது வந்து ராகுதானே கெடுப்பார், கேது கெடுக்க மாட்டாரே, அவர் ரொம்ப நல்லவராச்சே. ஆமாம், பொதுவாக கேது நல்லவர் தான், ஞானக்காரகன் நல்லவர் தான், யாரும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் கேது வந்து எங்கே உக்காந்துட்டு இருக்கார், அவருக்கு யார் யார் என்னென்ன தொடர்பு இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த ஜாதகர் 2021 4/2020 இதில் 2021 அக்டோபர் மாதமோ டிசம்பர் மாதமோ இந்த ஜாதகர் ஓலா கேபு தான் இவர் ஓட்டிக்கிட்டு இருந்தார். சுபத்துவமான செவ்வாய் சார், ஓலா கேபு தான் ஓட்டிக்கிட்டு இருந்தார் இந்த ஜாதகர். ஓலா கேபு ஓட்டி இடிச்சு ஆக்சிடெண்ட் ஆகி ஓலா கேபில் போனார்னு நினைக்கிறேன், வாட் எவர் மேபி, அது எது வேணாலும் வச்சேங்க. ஓலா கேபில் ஆக்சிடெண்ட் ஆகி முதுகு தண்டு ப்ராப்ளம் ஆகி பராலிசிஸ் ஆகி வீல் சேரில் இருக்கார். செவ்வாய் சுபத்துவம் எங்கே போனது? பௌர்ணமி சந்திரன் எங்கே போனது? சுபத்துவம் எங்கே போனது? ஏன் கேது தசை நடந்தது இந்த செஞ்சார்? இந்த லைவில் என்கிட்ட கேட்கும்போது, சார் உங்களுக்கு கேது தசை தான் இந்த மாதிரி, நான் இப்படி தான் சொன்னேன், கேது தசை தான் செய்யும் உங்களுக்கு. என்னுடைய கணக்கு பிரகாரம் அந்த இடத்துல வந்து புதன் அல்லது செவ்வாய் செஞ்சிருப்பார். ஏன்னா சுக்கிரனோட தொடர்பு கொண்டதுனால. நான் சொன்ன பதில், ஏன்னால் சுக்கிரனுடன் தொடர்பு கொண்டதுனால ஒன்று புதன் அல்லது செவ்வாய் தான் இதை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு இது லைவில் இருக்கும், நீங்கள் கூட போய் பார்க்கலாம். பட் அவர் சொன்னார், சார் கேது தசை சுக்கிர புக்தியிலேயே நடந்துருச்சு, சுக்கிரனே செஞ்சிட்டாரு. என்கிட்ட கேட்டது, ஏன் சுக்கிரன் செஞ்சார்? சுக்கிரன் தான் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்காரு, சுபத்துவமாக இருக்காரு, ஏன் செஞ்சார்னு என்கிட்ட கேட்டார். உண்மை பதில் தெரியணும்ல, எல்லாருக்கும் தெரியணும்ல. ஸோ பதில் இதோ உங்களுக்காக. முதல்ல கேது தசையில் ஏன்? கேதுவிற்கு மாரகாதிபதிகள் யார் யார், எந்தெந்த வீடு மாரகாதிபதி? கேதுவிற்கு மாரகாதிபதிகள் யாரு அப்படின்னு, கேது நின்ற வீட்டுக்கு. சரி, இந்த லக்னத்திற்கு மாரகாதிபதிகள் யார்? சனியும் சூரியனும் மாரகாதிபதிகள் இந்த லக்னத்திற்கு. சரவீடு 2 7 கூடியவர்கள் மாரகாதிபதிகள். அதன் பிறகு கேதுவிற்கு மாரகாதிபதிகள் யார்? அதாவது ஒரு தசை நடத்தும் தசாநாதன் தான் அந்த இடத்துல லீடரு. சுபத்துவம்லாம் 2வது தான். தசை நடத்தும் தசாநாதன் தான் அந்த இடத்துல லீடரு. லக்னாதிபதியே இந்த ஜாதகத்தை கொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டான்னா, கேது சொல்லிட்டான்னா செஞ்சே ஆகணும், மறுக்கெல்லாம் முடியாது. லக்னாதிபதியோடைய திசையில் வேணால் லக்னாதிபதி கேப்டனாக இருக்கலாம், புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த இடத்தில் கேதுவிற்கு மாரக தொடர்புகள், மாரக திசைகள் என்ன, மாரக கிரகங்கள் என்ன மற்றும் பாவகங்கள் என்னன்னா, லக்னத்திற்கு 3ஆம் வீடும் மற்றும் 7ஆம் வீடும், அதாவது கேதுவுக்கு 11ஆம் வீடும், லக்னத்திற்கு 7ஆம் வீடு. ஸோ லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் 3 கிரகம். 3 கிரகமே ஆகாத கிரகம். என்ன சார் ஆகாத கிரகம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா,
இங்கே தான் ஜோசியம் இருக்குது. இந்த லக்னம் ராசிக்கு புதனும் சுக்கிரனும் நல்லதை செய்யாத கிரகம். அது சுபத்துவமாக இருந்தாலும் நல்லதை செய்யாது, பாபத்துவமாக இருந்தாலும் செய்யாது. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. நல்லதை செய்யாத கிரகம். இந்த நல்லதை செய்யாத கிரகம் மாரக வீட்டில் உக்காந்துருச்சு. நம்பர் 1. ஸோ இந்த இடத்துல கலத்திரத்தை கெடுத்தே ஆகணுன்ற விதி கீழே வந்துடுச்சு. ஒன்று கலத்திரத்தை கெடுக்கணும், இல்லை இடுப்பு. ஏன்னா 7ஆம் வீடுன்றது இடுப்பு சம்பந்தமான, இடுப்பு அடிவயிறு இடுப்புக்கு உரிய அமைப்பு. அந்த இடத்துல செவ்வாயும் கூடிடுச்சு. எதனால? ஆக்சிடென்ட் இல்லை, ஆக்சிடென்ட்டுக்கு காரகன் செவ்வாய் தானே. ஆக்சிடென்ட்டுக்கு காரகன் செவ்வாய் பொதுவாக சொல்லுவோம். அப்புறம் செவ்வாயும் புதனும் ஒன்றாக சேரவே கூடாது, எங்கேயுமே சேரக்கூடாது. இந்த 8ஆம் வீட்டுக்கு மாரக தொடர்புகள் இருக்குது. ஏன்னா 6ஆம் வீட்டுக்கு மாரக தொடர்புகளும் 8ஆம் வீட்டுக்கு மாரக தொடர்புகளும் வரும்பொழுது தான் உங்களுக்கு ஆக்சிடென்ட்டு பிரச்சனை இதெல்லாம் வரும். அப்போ 8ஆம் வீடுன்றது 8ஆம் வீட்டுக்கு செவ்வாயும் புதனும் தான் மாரகாதிபதிகளாக வருவாங்க. அவங்க 2 பேரும் கூடி மறுமாரக வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சந்திரன் பார்த்தது பார்த்தீங்களா, இதுதான் பெரிய பிரச்சனையே. இதுதான் உண்மை. ஏன் சந்திரன் பார்த்தது தான் பெரிய பிரச்சனை அப்படின்னா, இந்த கேதுவிற்கு வேணா சந்திரன் 5ஆம் அதிபதி பஞ்சமாதிபதி நல்லது, பார்வை நல்லது அப்படின்னா, இந்த கிரகம் நின்ற வீட்டிற்கு அவர் இந்த சந்திரன் மாரகாதிபதி. கொஞ்சம் ஜோசியம் குழப்பம். நல்லா பாருங்க, மகர வீட்டுக்கு 2ம் 7ம் மாரகஸ்தானம். அது 2ல் சனி உக்காந்துக்கிட்டு இருக்கு. பிரச்சனையை பண்ணத்தான் பண்ணும், 100% பண்ணும். லக்னம் ராசிக்கு 8ல் உக்காந்துச்சு, கண்டிப்பாக பண்ணும். அப்போது இந்த இடத்துல கேதுவுக்கு ஒரு மாரகர்னு சொல்லக்கூடிய புதன் மறு மாரகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டில் உட்காந்துட்டு, நான் கேதுவுக்கு சொல்லிட்டு இருக்கேன், 11ஆம் வீட்டில் உட்காந்து லக்ன மாரக வீட்டில் உட்காந்து கேதுவுக்கு புதனுக்கு மாரகாதிபதியான சந்திரன் பார்க்குறாரு. எவ்வளோ குழப்பம் பாருங்க. அப்போது இந்த இடத்துல என்கிட்ட கேட்டார், சார் ஏன் சார் புதன் திசையில் எனக்கு இது நடக்கலை, ஏன் கேது திசையில் நடந்தது, ஒருவேளை சுபத்துவம் காரணமானு கேட்டார். சுபத்துவம் காரணம் இல்லைன்னு இதுதான் பதில். நான் சொன்ன பதில் சுபத்துவம் காரணம் இல்லை. புதன் உங்களை படிக்கிற காலத்தில் திசை திருப்பியிருப்பார், சரியாக படிக்க விடாமல் திசை திருப்பியிருப்பார். அதுக்கு என்ன காரணம்னா, புதன் நின்ன வீட்டுக்கு அவர் 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் ஒரு பக்கம் 9ஆம் அதிபதியும் புதனே, அந்த நின்ற வீட்டுக்கு சுக்கிரன் ராஜயோகாதிபதியோடு சேர்ந்திருக்கார். மற்றும் அவர் பாதகாதிபதினு செவ்வாய் இருந்தாலும் 11ஆம் அதிபதினு வெற்றியை குறிக்கக்கூடிய அதிபதியாகவும் இருந்ததுனால புதன் தசையில் உங்களுக்கு நல்லா இருந்திருப்பீங்க சார். செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடைய அமைப்புகள்லாம் ஒன்று கூடியிருக்கும். நல்லா உங்களுக்கு படிப்பை தவிர படிக்கிறதுலேருந்து டிவியேட் ஆகிருப்பீங்கன்னு. ஆமாம் சார், நான் ஸ்போர்ட்ஸில் இருந்தேன்னார். ஆமாம் சார், புதன் தசையில் நான் ஸ்போர்ட்ஸில் நல்லா இருந்தேன் அப்படின்னு சொன்னார். இதுதான் ஜோசியம். கேது என்கிட்ட சொன்னார், சார் ஃபஸ்ட்டு என் ஜாதகத்தை யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாலும் யோக ஜாதகன்றாங்க. பதில் சொன்னதுக்கப்புறம் இந்த லக்னம் தப்புன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படியே சொல்கிறார் பதில். நான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன்னா லக்னம் தப்புன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே போயிடுறாங்க. உங்கள் புதனுக்கு வலு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எனக்கு ஏன் நடந்தது. நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் கேது தசையில் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்ன்றதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடியும் சொன்னீங்க ஒரு தடவை, நான் கன்சல்ட்டிங்கில் உங்களை கேட்கும்போது சொன்னீங்க. இப்போவும் கேது தசை ஆரம்பித்தோடனே ஏதாவது கண்டம் வந்துதான்னு கேட்டேன் நான் அவர்கிட்ட கன்சல்ட்டிங்கில். எனக்கு ஞாபகம் இல்லை, அவர் கேட்டிருக்கார். கேது தசை ஆரம்பித்தோடனே உங்களுக்கு கன்சல்ட்டிங் உங்களுக்கு ஏதாவது கண்டம் வந்ததுன்னா, ஆமாம் சார் எனக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ இதுதான் கேது செய்யக்கூடிய அமைப்புகள். சரி, இந்த இடத்துல நட்சத்திரப்படி வருவோம். கேது யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கார்? சாரம் தேவையில்லாமல் இருக்கக்கூடியதா? சாரம் தேவையில்லை, எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் இல்லை. சரி, யாருடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கார்? புதனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கார். அந்த புதன் யார்? இந்த லக்னம் ராசிக்கு விரையாதிபதி. அந்த புதன் எங்கே உக்காந்துட்ருக்காரு? யாரோட உக்காந்துட்ருக்காரு? ஏன் சுக்கிரனோட கூடாதுன்னு? கேது நின்ன வீட்டுக்கு அவர் 8ஆம் அதிபதி சுக்கிரன். கேது நின்ற வீட்டுக்கு அஷ்டமாதிபதியும் மாரகாதிபதியும் ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல உக்காந்தது தான் இத்தனை பஞ்சாயத்துக்கும் காரணம். இந்த சந்திரன் பார்க்காம இருந்தால் கூட இந்த இடத்துல தப்பிச்சிருப்பாங்க. இதுதான் உண்மை. இந்த சந்திரன் பார்த்து தொலைச்சிருச்சு. இந்த பௌர்ணமி சந்திரன் எதுக்குன்னு கேட்குறேன். எதுக்கு? ஜாதகரை உயிரோட வச்சுன்னு இருக்கிறதுக்கா? அதாவது சாப்பாட்டு துணிமணி, அது யூஸ்வல் டயலாக், சாப்பாட்டு துணிமணிக்கு பிரச்சனை இல்லாமல் வைக்கிறதுக்கா? தேவையில்லை, அந்த மாதிரியான தேவையே இல்லை. அந்த ஜாதகர் சொல்கிற கும்பிட்றார், சார் இந்த மாதிரி எனக்கு தேவையே இல்லை, இதுக்கு பேசாமல் போய் சேர்ந்துருக்கலான்றார் அவர்.
ஸோ எங்கே வேணும் எங்கே வேண்டாம், ஒரு தசாநாதன் வலுவிழந்து போயிட்டான் அப்படின்னா ஐயோயோ என் ஜாதகம் பூட்ட கேஸு. அதாவது தசாநாம லக்னாதிபதி வலுவிழந்து போயிட்டான்னா ஜாதகம் பூட்ட கேஸு. லக்னாதிபதி பலமாக இருந்தால் சூப்பரு, நம்ம ஒன்றும் யாரும் அம்பானி ஆக போகிறது இல்லை, இல்லை சச்சின் டெண்டுல்கர் ஆக போகிறது இல்லை, இல்லைன்னா பெரிய ஷாருக் கான் ஆக போகிறது இல்லை. அந்த லெவலுக்கு தான் லக்னாதிபதியோடைய வலுத்தர. சராசரியான எல்லாருக்குமே யோக தசை இல்லை அவயோக தசை தான் நடக்கும் 90%. என்ன போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்கள். ரிச் பீப்புள் இத்தனை சதவீதம் தான் இருக்காங்க. மிடில் கிளாஸ்ன்றவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்காங்க. அவங்க ஏன் மிடில் கிளாஸாகவே இருக்காங்க? என்ன அவங்களுக்கு அவயோக தசை நடக்குது. என்னப்பா அவயோகம்? யோக தசைனா வெறும் 5ஆம் அதிபதி, லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி தான் யோக தசைன்னு கேட்டகரைஸ் பண்ணியாச்சு. மிச்சம் எல்லாம் அவயோகம், எல்லாம் பூட்டகேஸ் தசை. நல்லது நடந்துச்சுன்னா சுபத்துவமாக நடக்குதுன்னு நம்ம சொல்லிப்போம். இவ்வளோதான் விஷயம். ஸோ பேசிக்காக இந்த இடத்துல என்ன சந்திரனுடைய பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகம் என்ன பண்ணிச்சு, செவ்வாய் சுபத்துவமாக இருந்து என்ன பிரயோஜனம், இதுதான் இந்த கேது செஞ்சது. ஸோ எந்த தசை நல்லது செய்யும், எந்த தசை நல்லது செய்யாது, எந்த தசைக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த புக்திகள் எப்படி இருக்குது, இதுதானே முக்கியம். அதை நம்ம பிரித்து பார்த்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறது தானே. நீங்கள் ஒரு கண்டம் இருக்குன்னு சொன்னால் போதுமே, பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்கல்ல அர்த்தம். நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆகும்னு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. கண்டம் இருக்குன்னு சொன்னால் போதும் இல்லை. இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண உடனே கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஹைப்புன்னு ஒரு பட்டன் வரும். அந்த ஹைப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹைப்பை கிளிக் பண்ணால் இன்னும் 10 பேருக்கு தானாகவே போகும். நீங்களும் ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ ஷேர் பண்ண தான் உண்மையான கண்டென்ட்டு வெளியில் போகும். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. இந்த மாதிரி ஜாதகத்தை சுபத்துவமாக இருக்குது ஆனால் கெடுதல் செஞ்சிருச்சு அப்படின்றத யாரும் போட மாட்டாங்க. இதுதான் உண்மை. நமக்கு தேவையான ஜாதகத்தை மட்டும்தான் போட்டு விளக்குவோம். இந்த ஜாதகத்திற்கு ஒரு 5-6 லேயரில் நான் பலன் சொல்லுவேன். 5-6 ஏன் கெடுத்தார், இன்னும் டீப்பாக சொல்லலாம், பலன் சொல்லலாம். ஏன் கெடுத்தார், எதனால் கெடுத்தார், கண்டிப்பாக சொல்லலாம். சொல்ல முடியாமல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போது எல்லாத்தையும் நம்பாதீங்க. ஒரு நாளைக்கு 20 ஜாதகம் பார்க்குறேன், 30 ஜாதகம் பார்க்குறேன்றவங்க ஏன் ஒரு ஜாதகத்தை மட்டும் போட்டு விளக்குறாங்க? இருக்குல்ல, இந்தாங்க இந்த மாதிரி இதே மாதிரி ஒரு 10 ஜாதகம், இந்த 10 ஜாதகத்துக்கு இதுதான் இந்த டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் எல்லாம் பாருங்கள் நான் சொல்கிற அமைப்பில் தான் இருக்குது அப்படின்னு கொடுத்துடலாமே. எல்லாருமே அப்படி தான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னுடைய ஸ்டைல் என்ன, கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க வேண்டியது என்னுடைய ஒரு கடமை. இந்த மாதிரி சுபத்துவமாக இருக்கிற கிரகமும் கெடுக்கும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.